நான் ஒரு எம்எல்ஏ இருந்து 2 பேரும் இந்த உருளையம்பேட்டைக்கு வந்து எப்பவுமே எந்த தொகுதிக்கும் கிடைக்காது, இந்த தொகுதி கிடைக்காது. என்னையோட அதிகமா அவங்க தெரிஞ்சவர் எம்எல்ஏ. அதோட இந்த உருளையம்பேட்டைக்காக எல்லா நலத்திட்டங்களும் இந்த வந்து குடிசை வீடுகளா இருந்த கல்வீடா இருந்து எல்லா அதிகமான உழைப்பு கொடுத்திருக்கிறாரு. இப்போ ஒரு இதுவா புதுசா உருவாகல இந்த பிஜேபி என்ன கூட்டணியில. ஆனா அவங்க பண்ணது என்ன, முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நாங்க ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருப்போம். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எம்எல்ஏ இருந்தாலும் இல்லாட்டியும் கவர்னர் ஆட்சியா இருந்தாலும் இது வந்து நடைமுறை தான். அதை பெருசா வந்து அவர் அதை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத விட்டுருக்காது. நம்ம நாளைக்கு நம்ம ஆட்சி வந்தா முதியோர் பென்ஷன் இல்ல, உங்களுடைய நம்ம மாணவருக்கு கல்வி செலவா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், மகளிருக்கான ஃபெசிலிட்டி என்னென்ன தேவையோ தமிழ்நாடு பின்பற்றி நம்ம பாண்டிச்சேரியிலேயே வரோம். நம்ம அமைப்பாளர் வந்து நமக்கு வந்து உதயம்பேட்டைக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை மனசுல வச்சு செய்யுங்க. நானும் வந்து நான் சொன்ன மாதிரி என் உடல் பொருள் ஆவி அனைத்து நான் உதயம்பேட்டைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். கட்டாயம் நான் கொடுக்குறேன்.